ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தை நாங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இந்த 1 மணி நேரம் நாங்கள் ஜெபத்தில் விழித்திருப்பது போல கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கும்படி உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக ஆலோசனைகள், எச்சரிப்புகள், உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஞானம் எங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, எங்களுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியில், எங்களுடைய நடைமுறை வாழ்வில் உம்முடைய ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வ எங்களுக்கு அந்த தெய்வீக சுபாவங்கள் கிறிஸ்துவினுடைய சிந்தை பெருக உம்முடைய வார்த்தையினால் பலனடைய, விடுதலடைய, சமாதானம் அடைய உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்குள் பெருகட்டும். உம்முடைய வசனத்தினால், வார்த்தையினால் நீர் இந்த இயற்கையை காண்கிற எல்லாவற்றையும் உருவாக்கியவர். ஆனாலும் இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனால், நீர் உருவாக்கிய கிரியைகள், சிருஷ்டி ஒழிந்து போனால், எதினால் நீர் இந்த உலகத்தை உண்டாக்கினீரோ அந்த உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது, அழியாது. ஆண்டவரே, அந்த அழிவில்லாத வித்தாகிய உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீர் மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் இந்த சிருஷ்டியோடு சேர்ந்து அழிந்து போகாதபடிக்கு நாங்கள் உம்மோடு கூட நித்தியத்திலே வந்து சேரும் வரை வழுவாதபடி எங்களை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும். வசனத்திற்கு இடம் கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். உடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆக கடவுது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 22வது அதிகாரம் வசனங்கள் 6லிருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 22 வசனங்கள் 6லிருந்து வாசிக்கிறேன். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும் போது சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமின் புத்திரரே, கேளுங்கள். ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடு நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கிடத்தில் வரக்கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல், அகிதூபின் குமாரனே, கேள் என்று சொல்ல, அவன், இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மை உள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய
அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளில் எல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது. அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி பல சுபாவங்களை, பல சூழ்ச்சிகளை, தந்திரங்களை, மனிதனுடைய மாம்சத்தின் கிரியைகளை இந்த பகுதி படம் பிடித்து காட்டுது. இந்த 1 சாமுவேல் 22 தாவீது இப்போ அதுலாம் கெபியிலிருந்து அவர் மிஸ்பே என்று சொல்லப்படுகிற மோவாபிய ராஜாவினிடத்திற்கு போய் வயதான தன்னுடைய பெற்றோரை அவங்க கிட்ட ஒரு வகையில உறவின் முறை, ஏன்னா தாவீதினுடைய கிரேட் கிராண்ட் மதர் ரூத் மோவாபிய பெண், நகோமியினுடைய மருமகள். அங்க கிலியோன் என்ற 2வது மகனுக்கு ரூத் அங்க மனைவியாக 10 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. மோவாப்ல குழந்தை இல்லை. அங்க கிலியோன் செத்து போயிடுறார், 2வது மகன். அப்ப இந்த 2வது மருமகள் மாமியாரை விட்டு பிரியாம, குழந்தை இல்லை, விதவை, மாமியாரும் விதவை, எலிமெலேக்கினுடைய மனைவி. இங்க ரூத்தும் விதவை, 10 வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் குழந்தை இல்லை. ஒரு யூதனை திருமணம் பண்ணி விதவையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ மாமியார் கூட உம்முடைய ஜனம் தான் என் ஜனம், உம்முடைய தேவன் தான் என் தேவன் சொல்லி அவங்க இங்க வந்து ஒரு பெரிய ஜமீன்தார், ஒரு போவாஸ், ஒரு வயல் நிலங்களுக்கு அதிகாரி, அவரை கல்யாணம் பண்றாங்க. மறுமணம், 2வது கல்யாணம். அவரும் ஒரு யூதன். அப்படி அந்த போவாஸுக்கும் அந்த ரூத்துக்கும் பிறந்த பிள்ளைகள் தான் ஓபேத், ஓபேத்தினுடைய மகன் தான் ஈசாய், ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. தாவீதினுடைய தாத்தா ஓபேத், தாத்தாவுடைய அப்பா போவாஸ். ஒரு வகையில தாவீது மோவாப்பிய இரத்த உறவு இருக்கு தாவீதுக்கு. அப்படி அந்த மோவாப்பியர் இடத்துல கொண்டு போய் இந்த ஈசாய தாத்தா, ஈசாயினுடைய தாத்தா போவாஸ், பாட்டி ரூத் என்று சொல்லி அந்த உறவின் அடிப்படையில் அந்த துருவா தசீல்னு சொல்லுவாங்க பிரெஞ்சில், ஒரு விதத்தில் அந்த நாட்டுக்கு அவங்க உரிமையாளர்கள். அந்த நாட்டு ராஜாவும் தாவீதையும் தாவீதினுடைய பெற்றோரையும் அவர் தன் பக்கம் அடைக்கலம் கொடுக்கிறார். அதனால அங்க போய் விடுறாரு மிஸ்பேல. அப்படி அங்க அரணான பட்டணத்தில் இருக்கும்போது 4வது 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களை மோவாப்பின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். 5 பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். காத்து தீர்க்கதரிசி ஒருவேளை சாமுவேல் நியாயாதிபதி சொல்லி அனுப்பியிருக்கலாம், அல்லது அப்பெல்லாம் ஃபோன் கனெக்ஷன் கிடையாது, தூது விட்டு அனுப்புவாங்க, ஆள் விட்டு அனுப்புவாங்க. அந்த வகையில் ஏற்கனவே நாம 1 சாமுவேல் முந்தின அதிகாரங்களில் நாம தியானித்தபடி சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசன வரத்தை வாலிபர்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க
உங்களுக்காக நான் ஜெபிக்காமல் இருந்தால் நானும் பாவம் செய்வேன்னு சொன்ன சாமுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கவும், வாலிபர்களுக்குள்ள தேவ பயம் வரணும், தன்னிடத்துல இருந்த அந்த வரம் எப்படி எலியாவுக்கு இருந்தது எலிசாவுக்கு ரெட்டிப்பா கிடைச்சதோ அதுபோல சாமுவேல் ஒரு பயிற்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய வழிகள், அவருடைய ஆலோசனை, அவருடைய நீதி நெறிகள், நியாயங்கள், அவருடைய அனுபவங்கள். இத்தனை வருஷமா சாமுவேல் சின்ன வயதிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட அனுபவங்கள்ல பெரிய அனுபவம் என்னன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது தான் சாமுவேலுடைய பெரிய ஆவிக்குரிய உன்னத அனுபவம். சின்ன வயசுல அவருக்கு இருந்த அனுபவம் என்ன? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழக்கம் இல்லை, பிறகு கத்துக்கிட்டார். அதை அவர் சொல்லித்தரார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கற்றுக் கொடுக்கிறார். தீர்க்கதரிசிகள் உருவாகிறாங்க. அப்படி சாமுவேலுடைய கூட்டத்தில் அவருடைய உடன் ஊழியர்களாக உருவாக்கப்பட்ட வாலிபர்கள்ல பேர் தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த காத் தீர்க்கதரிசி இருந்திருக்கலாம், ஒரு வாலிபனாக இருந்திருக்கலாம். பின் நாட்கள்ல தாவீதுக்கு ஒரு பெரிய தேவ ஆலோசகராக, ஒரு காட்ஸ் கவுன்சிலரா, ஒரு அட்வைசரா, ஸ்பிரிச்சுவல் அட்வைசர், ஆவிக்குரிய ஆலோசகராக கர்த்தருடைய வழிகளை காண்பிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக காத் பின் நாட்கள்ல தாவீதுக்கு இருக்கிறார். இங்கதான் முதல் காத் தீர்க்கதரிசியை பத்தி வாசிக்கிறோம். அவர் கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா ஒரு வழிநடத்துதலை தாவீதுக்கு சொல்லி, மிஸ்பே பட்டணத்திலிருந்து மோவா பட்டணத்திலிருந்து யூதா பட்டணத்துக்கு, யூதா தேசத்திற்குள்ள வரும்படி தாவீதுக்கு கர்த்தருடைய வழிநடத்துதலை காத் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தரே வழிநடத்துறாரு. அப்ப தாவீது இந்த ஆரேத் காட்டுல இருக்கும்போது 6வது வசனத்திலிருந்து நிறைய சம்பவங்கள், குறிப்பா இந்த சவுலுடைய ஒரு மாம்சத்தின் கிரியைகள், சவுலுடைய அரசியல் சாணக்கியத்தனம், தந்திரம், அந்த சதி திட்டங்கள் அதெல்லாம் வெளியரங்கமாய் இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கு, ரொம்ப பப்ளிக்கா இருக்கு, வெளியில எல்லாரும் பார்க்கக்கூடியபடிதான் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். இங்க சவுல் இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். 6வது வசனம், தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். இத கேள்விப்பட்ட உடனே சவுலுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? சவுல் இப்ப எங்க இருக்காருன்னா, கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருந்தார் சவுல். அதாவது ஒரு குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துவதற்கு தீவிரிக்கிற சவுல். அப்படிதான் மகன் யோனத்தானே கண்டிக்கிறார். குற்றமில்லாத ரத்தத்தை எதுக்காக சிந்தனும்? தாவீது உமக்கு என்ன தீமை செய்தான்? அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அப்படிதான் யோனத்தான் சவுலிடத்துல கேட்டார். இந்த குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துகிறதற்கு தீவிரிக்கிற மனிதர்கள், காரணமில்லாமல் பகைக்கிறவர்கள், ஒரு காரணமும் இல்லை, ரீசனே இல்லாம பகைக்கிறாங்க. ஏன்பா அவங்களுக்கு ஏன் உங்களுக்கு அவர் உங்களை பிடிக்கல அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்காது. எதுக்கு தெரியாது, காரணம் கிடையாது. அப்படிப்பட்டவங்களுடைய கையில் என்ன இருக்கும்? சவுலின் கையில ஈட்டி இருந்தது. அவருடைய கையில ஈட்டி இருந்தது எதை காட்டுதுன்னா, சவுலுடைய கோபத்திற்கு ஒரு அடையாளம். கோபம் உள்ள மனிதர்கள் கையில ஒரு ஆயுதம் இருக்கும். அது என்ன ஆயுதம்ன்றத முந்தின ஒரு 10 தியானங்களுக்கு முன்னாடி நாம சிந்தித்தோம். ஒருவேளை கலந்துகிட்டவங்களுக்கு அது தெரியும், கலந்து கொள்ளாதவங்களுக்காக அதை ஞாபகப்படுத்துறேன். என்னன்னா, தேவ பிள்ளைகள் கையில பட்டயம் இருக்கும். என்னது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், தன்னையும் வெட்டும் பிறரையும் வெட்டும். அது கர்த்தருடைய வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயம், அல்லது கர்த்தருடைய பட்டயம், அல்லது கர்த்தருடைய வார்த்தை. இது ஆவியின் பட்டயம், ஸ்வோர்ட் ஆஃப் த ஸ்பிரிட். அப்படிதான் நம்ம எபேசியர்லையும் நம்ம வாசிக்கிறோம். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், அதுல ஒன்று பட்டயம். அது எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். அது உருவ குத்துகிறதா இருக்குது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், தன்னையும் பிறரையும் கண்டித்து திருத்துகிற ஒரு ஆயுதம். ஆனா கோபம் உள்ளவர்கள், சுயநீதி உள்ளவர்கள்,
குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், போட்டி பொறாமை உள்ளவர்கள், அவங்க கையில் பட்டயம் இருக்காது, ஈட்டி தான் இருக்கும். அதுக்கு சவுல் ஒரு உதாரணம்னு நம்ம முந்தைய தியானங்களில் சிந்தித்தோம். ஈட்டிக்கு என்ன ஒரு தன்மை என்னன்னா, ஒரு பக்கம் மட்டும்தான் அது கூறுள்ள ஆயுதம், மொனம் மட்டும்தான் கூறா இருக்கும். ஈட்டி தன்னையோ ஈட்டியை சுமக்கிறவர்களையோ அது ஒன்றும் காயப்படுத்தாது. ஈட்டி ஒரு முனை மட்டும்தான் கூறானது, பிறரை மாத்திரம் குறிவைக்கிற ஒரு ஆயுதம் ஈட்டி. அந்த ஈட்டி தான் சவுல் கையில் இருந்தது. யோனத்தான் மேலே தூக்கி எறிகிறாரு பலமுறை, தாவீது மேலே தூக்கி எறிகிறாரு பலமுறை. ஆனால் ஒரு முறை கூட தாவீது மேலேயும் யோனத்தான் மேலேயும் ஈட்டி குத்தாதபடிக்கு கர்த்தரே காப்பாத்துறார். இத்தனைக்கும் அவர் பொல்லாத ஆவியினால நிரப்பப்பட்டு தான் ஈட்டியினால தாவீதை சுவரோட குத்துறதுக்கு அவர் முயற்சிகள் பண்ணார். ஆனால் இங்கே சவுளுடைய கோபத்திற்கு அடையாளமாக இன்னமும் சவுளுடைய கையில் அந்த ஈட்டி இருக்கு. 6வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். சவுல் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்னா, ஒரு தோப்பிலே உட்கார்ந்து இருக்கிறார். அது இங்கிலீஷ் பைபிளில் டேமரிஸ்க் ட்ரீன்னு போட்டிருக்கு. சால் வாஸ் சிட்டிங் அண்டர் அ டேமரிஸ்க் ட்ரீ. தமிழில் அப்படி போட்டு இல்லை. சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்ததாக தான் வாசிக்கிறோம். பிரெஞ்சு பைபிளில் தமாரிஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த டேமரிஸ்க் அல்லது தமாரி அப்படின்ற அந்த மரம் என்னன்னு கூகுள் டிரான்ஸ்லேஷனில் தேடும்போது புளிய மரம். தமிழில் தோப்புன்னு தான் இருக்கு. புளிய மரத்துக்கு கீழே ஒரு தோப்பில் தான் சவுல் ராஜா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் உட்கார்ந்துருக்க வேண்டிய இடம் சிங்காசனத்தில். ஆனால் தேசத்துக்கு நாட்டுக்கு நீதி வழங்கணும், நாட்டை பாதுகாக்கணும், நன்மை செய்யணும் தேச மக்களுக்கு. இந்த பரந்த சிந்தை இல்லாமல் ஒரு மனுஷனை கொலை செய்யறதுக்காக, ஒரு பகையோடு கூட ஒரு மனுஷனை தாக்குறதுக்கு தன்னுடைய முழு அரசியல் பலம், தன்னுடைய முழு எனர்ஜி, ஆர்மி எல்லாத்தையும் ஒரு மனுஷன், அதுவும் தன்னை விட வயதில் சின்ன ஒரு மனுஷன், மகனுடைய வயதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு மருமகன், இன்னும் ஒரு மகன், அந்த தாவீதை கொல்லுவதற்காக தன்னுடைய முழு எனர்ஜி, காலத்தை, நேரத்தை செலவிடுகிறவர்கள் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறத விட்டுட்டு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பாங்க. சவுலை தான் சொன்னேன். அடுத்து ஒரு ராஜா கையில் என்ன இருக்கணும்? பிரெஞ்சில் செப்ட், இங்கிலீஷ்லேயும் செப்டர் தான், அல்லது தமிழில் செங்கோல். செங்கோல் வைத்திருக்க வேண்டிய ராஜா. அதாவது செங்கோல் அப்படின்றதுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்கிட்ட கேட்டேன், செங்கோல்னா என்ன, சேப்ட்னா என்ன, அது என்ன சொல்லுது பார்க்கலான்னு தேடினேன் ரொம்ப ஆர்வமாக, கியூரியஸாக. அது என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் அன் ஆர்னமெண்டட் ஸ்டாஃப் carried by rulers on ceremonial occasions as a symbol of sovereignty. ஒரு சர்வாதிகாரம், அல்லது ஒரு அதிகாரத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு சிம்பிளான ஒரு கோல். அது பல முத்து கற்கள் வைக்கப்பட்ட ஒரு கோல். அந்த ஒரு செங்கோலை கையில் வைத்திருக்க வேண்டிய சவுல் ராஜா, ஆனால் கையில் ஈட்டி வச்சிட்டு இருக்கிறார். ஒரு அன்செக்யூர்டான ஒரு மனநிலை, ஒரு பயம், பாதுகாப்பு இல்லாத மனநிலை. தன்னை எப்போதும் இன்னொருத்தவங்க தாக்கிடுவாங்களோ, தன் இடத்தை எடுத்துருவாங்களோ, தனக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குமோ, தன்னுடைய இடத்தை, பதவியை தக்க வைக்கணும், அதுக்கு எப்போது கையில் ஆயுதம் ஏந்தி இருக்கிற, அதுலேயும் குறிப்பாக ஒரு பக்கம் மட்டுமே கூர்மை உள்ள ஈட்டியை, தன்னை காயப்படுத்தாமல் மற்றவங்களை மட்டும் குறிவைத்து தாக்கணும் என்று அப்படி ஒரு ஆயுதத்தோடு கையில் செங்கோல் ஏந்தி இருக்க வேண்டிய சவுல் ஈட்டியை கையில் வச்சிட்டு இருக்கிறார். சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய சவுல் புளிய மரத்தில் அல்லது தோப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இடமும் சரியில்லை. கையில் இருக்க வேண்டியது அதிகாரம், அதுக்கு பதிலாக அங்கே கொலை வெறி, தாக்குதல், பிறரை அழிக்கணும், இதுதான் கையில் ஆயுதமாக இருக்கு. கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? பிறரை ஊன்ற கட்டுகிறதற்கே நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அழிப்பதற்கல்ல, இடித்து போடுவதற்கல்ல, ஊன்ற கட்டுவதற்கு தான் அதிகாரம். அப்படிதான் பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுறார். இந்த 22வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சவுல் தன்னுடைய ஊழியக்காரரை குறித்தும் சந்தேகப்படுறார். தன்னோடு கூட இருக்கிற தன்னுடைய அரசியல் தலைவர்கள், தன்னுடைய தளபதிகள், தன்னுடைய போர் சேவர்கள் அல்லது படை வீரர்கள் அல்லது தன்னுடைய ஊழியர்கள்,
அவங்க மேலேயும் சந்தேகம், நம்பிக்கை இல்லை. கூட இருக்கிறவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை. சவுலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதியிருக்கு. இன்றைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் அல்லது ஒரு தலைமை பண்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள், ஆவிக்குரிய தலைமை பண்பு இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறாங்க? தலைமை பண்பு என்றால் என்ன? இதெல்லாம் சவுல் கிட்ட தேவையில்லாத, அதாவது அவசியமற்ற ஒரு சுபாவங்கள். கூட இருக்கிறவங்கள சந்தேகப்படுதல். 7வது 8வது வசனங்களை வாசிக்கிற சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமின் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? எப்படி அழைக்கிறாரு? ஈசாயின் மகன். தாவீதுன்னு பேர் சொல்லியிருக்கலாம். பேர் சொல்ல கூட நாக்கு கூசுது. சில பேருக்கு வாங்க பிரதர்ஸ், வாங்க சிஸ்டர்னு அப்படி கொஞ்சி தழுவி அம்பா பேசினவங்க இப்போ பேர் சொல்ல கூட வாயில வரமாட்டிருக்கு. ஈசாயின் மகன் தான் சவுல் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? யாரை பார்த்து சொல்றாரு? பென்யமின் புத்திரரை பார்த்து சொல்றாரு. சவுல் எந்த கோத்திரம்? பென்யமின் கோத்திரம். தாவீது என்ன கோத்திரம்? அவர் யூதா கோத்திரம். தன்னுடைய கோத்திரத்தை பார்த்து, பென்யமின் கோத்திரத்தை பார்த்து சொல்றாரு, ஈசாயின் மகன் உங்களுக்கு தோப்புகளையும் வயல்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ? உங்களுக்கு பதவி கொடுப்பானோ? உங்களை பாராட்டுவானோ? ஈசாயின் மகன் தாவீது ஆட்சிக்கு வந்தால் என்னை விட சிறந்தவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி தாவீதை குறித்து ஒரு தவறான கருத்து, ஒரு கரும்புள்ளி, ஒரு பிளாக் மார்க் வர்றதுக்காக அவர் பேசுறார். அந்த இடத்துல அவர் தாவீதை எப்படி அழைக்கிறார் பாருங்க. 8வது வசனத்துல ஈசாயின் மகன் சொல்லி ஆரம்பிச்சவர் 8வது வசனத்துல, நீங்க ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது, நடுவுல வாசிக்கிறேன், பிற்பகுதியில கடைசியில அங்க ஈசாயின் மகன் திரும்ப சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே. வேலைக்காரன் சொல்றாரு. அவன் வேலைக்காரன். தாவீதுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஈசாயின் மகன் என் வேலைக்காரன், நான் சொல்றதை செய்யறவன், எனக்கு கீழே இருக்கிறவன். அது நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க. சில பேர் சின்ன பாஸ்டர்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு சொல்லுவாங்க, சின்ன ஊழியர்னு சொல்லுவாங்க, இவர் 2வதுன்னு சொல்லுவாங்க, அவர் இல்லாத போது இருக்கிற சப்ஸ்டிடியூட்டு, அவருக்கு உதவிக்காரர், உடன் ஊழியர், இப்படிலாம் பல டைட்டில்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய தலைவனுக்கு இருக்கக்கூடாத மனநிலை என்னன்னா, தன்னோடு கூட இருக்கிற உடன் ஊழியர்களை வேலைக்காரன் மாதிரி நடத்தக்கூடாது. தான் ஒரு அதிகாரி, எஜமான், இவங்கெல்லாம் வேலைக்காரவங்க, நான் சொல்றதை செய்கிறவங்க, சொல்றதை மட்டும் செய்கிறவங்க, கூடையும் செய்யக்கூடாது, சொல்லாததையும் செய்யக்கூடாது, சொல்றதை செய்கிற ஜஸ்ட் அடிமைகள், வேலைக்காரர்கள். இதுதான் தாவீதை குறித்து சவுலுக்கு இருந்த மனநிலை. அவர் வேலைக்காரன், ஈசாயின் மகன் என்று சொல்லுவதோடு மட்டும் இல்ல, 8வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? கூட இருக்கிற அந்த ஊழியர்களை, சவுலின் ஊழியர்களை சவுல் சந்தேகப்பட்டு அவங்க மேல குற்றம் சுமத்துறாரு. அது மட்டும் இல்ல, ஈசாயின் மகனுடனே 8வது வசனம், என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. அப்படின்னா தாவீது யோனத்தானும் உடன்படிக்கை செய்தது சவுலின் ஊழியக்காரர் எல்லோருக்கும் அங்க தெரிய வந்திருக்கு. எப்படி தெரிய வந்திருக்கும்? எப்படி யோனத்தானும் தாவீதும் விடை பெற்று அவங்க பிரிந்து போறாங்க, ஒருவரை ஒருவர் முத்தமிட்டு அழுது அவங்க பிரிந்து போறாங்க. அப்படி 20வது அதிகாரத்தில் அவங்க உடன்படிக்கை செய்து அடையாள மொழியோடு யோனத்தான் தாவீதின் இடத்துல அம்புகளை எய்து தப்பித்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லி அழுது விடை பெறுகிற அந்த உடன்படிக்கை செய்கிற அந்த அந்த தனிமையா சந்தித்து பேசினது எப்படியோ சவுளுடைய ஊழியர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இன்னொரு விதத்தில் சொன்னா எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு, சவுலை தவிர்த்து.
அதை குற்றப்படுத்தி சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு தெரியாதது தெரியுது, ஆனா நீங்க அதை என்கிட்ட சொல்லல, என்னுடைய வேலைக்காரரா நீங்க இல்லை, நீங்க சமநிலையா பொதுவா இருந்துட்டீங்க. ஆனா சொல்ல போனா அங்க இருந்த மக்கள் யாருமே அவங்க யோனத்தானையும் வெறுக்கல, தாவீதையும் வெறுக்கல, சவுலையும் வெறுக்கல. சவுல் மட்டும்தான் தாவீதை பகைக்கிறார். தாவீதை பகைத்ததுனால தாவீதை நேசிக்கிற யோனத்தானையும் பகைக்கிறார். ஒரு முறை யோனத்தானையும் ஈட்டியில கொல்ல பார்த்தார். அந்த மாத பிறப்பினுடைய அந்த அமாவாசை விருந்துல அவர் கோபப்படுறார். யோனத்தான் மேலேயே ஈட்டி எறியறதுக்கு பார்க்கிறார். பேலியாளின் மகனேன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் தூஷித்து பேசினார். ஆனா இங்க யோனத்தானும் தாவீதும் செய்த உடன்படிக்கை சவுலுடைய ஊழியக்காரருக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா சவுல் கிட்ட வந்து சொல்லல. ஏன்னா சவுலை குறித்து, அவருடைய மனநிலையை குறித்து ஒன்றும் இவங்களுக்கு விளங்கல. ஆவிக்குரிய தலைவர்கள் ரகசியமாக அவங்களுடைய பர்சனல் அஜெண்டால ஒரு நபரை குறித்து என்ன யோசிக்கிறாங்கன்றது பல நேரங்களில் உடன் ஊழியர்களுக்கே தெரியாது. அவர்கிட்ட அவர் இவரை பத்தி என்ன யோசிக்கிறாருன்னே தெரியாது. வெளியில பேசும்போது நல்லா பேசுறாரு. அவர் உண்மையிலேயே பகைக்கிறாரா, உண்மையிலேயே நேசிக்கிறாரா, விரோதிக்கிறாரா, உற்சாகப்படுத்துறாரா, இல்ல உற்சாகப்படுத்துற மாதிரி பேசுறாரா, எதுவுமே தெரியாது. அதனால இவங்க நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு எதுவுமே சொல்லல. 8வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் யாரும் எனக்கு அதை வெளிப்படுத்தவில்லை, எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா? சுய பரிதாபத்தை தேடுகிறவர்கள். அவங்க தான் பெரிய ஊழியக்காரங்க மாதிரியும், அவங்க செய்கிறது தான் ஊழிய மாதிரியும், அவங்களுடைய கஷ்டம்தான் உலகத்திலே பெரிய கஷ்டம் மாதிரி சுய பரிதாபத்தை தேடுவார்கள் சவுல் போன்றவர்கள். அது மட்டும் இல்லாம, இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே. 8வது வசனம் கடைசி வரி. அதாவது சதி பண்றது சவுல் தான், ஆனா எப்படி திருப்பி பேசுறாரு பாருங்க. தாவீது என்னமோ சதி பண்ற மாதிரியும், அப்படி சதி பண்ணுகிற தாவீதுக்கு என் குமாரன் யோனத்தான் துணையாக நிற்கிற மாதிரியும் யோனத்தானையும் குற்றப்படுத்துறாரு. கூட இருக்கிற உடன் ஊழியர்களை சந்தேகப்பட்டு அவங்கள குற்றப்படுத்தி தாவீதின் மேலதான் குற்றம் இருக்கிற மாதிரி, தாவீது தான் சதி பண்ற மாதிரி தாவீதை குற்றப்படுத்தி, அந்த சதி பண்ணுகிற தாவீதுக்கு யோனத்தான் துணை போகிறான் அப்படின்னு சொல்லி மகனையும் குற்றப்படுத்தி, இது சவுலை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம், வேற யாரையும் சொல்லல. இந்த மாதிரி இன்னைக்கும் நடக்குது. தன்னுடைய பதவியை காப்பாற்றணும்னா அவங்க மனைவியும் குற்றப்படுத்துவாங்க, மகனையும் குற்றப்படுத்துவாங்க, கணவரையும் குற்றப்படுத்துவாங்க, யாரையும் எதையும் சொல்ல துணிஞ்சிருவாங்க. குற்றப்படுத்துறது மட்டும் இல்லாம, அதாவது மத்தேயு 11வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன், இந்த சந்ததியை நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே என்னை மையமாக வைத்து தான் நடக்கணும். நான் மியூசிக் வாசிச்சா உனக்கு ஆட விருப்பமா இருக்குதோ இல்லையோ நீ ஆடணும். மியூசிக்கை கேட்டால் சில பேர் உடனே டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் இசையை கேட்டு ரசிப்பாங்க, ஆட மாட்டாங்க, வெட்கப்படுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் மியூசிக் வாசிச்சா நீ டான்ஸ் ஆடணும். என்னை சார்ந்து என்னை சுற்றி என்னை புள்ளியாக வைத்து மையமாக வச்சு தான் மற்றவங்க நான் என்ன பண்றேனோ அதுக்கு அவங்க ஆடணும், என் தாளத்துக்கு டான்ஸ் ஆடணும். நான் அழுகுறதே உனக்காக தான்ப்பா, ஆனா நான் அழுதேன்னா நீ மார்ல அடிச்சுக்கிட்டு அழுகணும். உன்கிட்ட நான் அதிகமா எதிர்பார்க்கிறேன். நான் அழுகுறதே உனக்காக தான், நான் அழுதா நீ மார்ல அடிச்சுட்டு அழுகணும். நடிக்கவாது செய்ப்பா. எனக்கு கஷ்டம்னா ஐயோ அவர் சாப்பிடலையேன்னு துடிக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையே, மற்றவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, மனைவியை இழந்தவங்க இருப்பாங்க, கணவரை இழந்த வயதானவங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் கவனிக்கூடாது. நான் அழுதா நீ மார்ல அடிக்கணும், நான் மியூசிக் வாசிச்சா குழல் ஊதினா நீ கூத்தாடணும். அப்படி நீ டான்ஸ் ஆடல, என்ன மையமா வச்சு நீ இல்லை, அல்லது என்னுடைய எதிர்பார்ப்பை விட அதிகமா நீ செய்யணும். நான் அழதான் செய்யறேன், ஆனா நீ மார்ல அடிக்கணும். அப்படி எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறவங்க, இந்த பிரதர் சரியில்லைங்க, இந்த சிஸ்டர் சரியில்லைங்க,
அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துவாங்க. அப்படின்னு இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. நாங்கள் அழுதால், நாங்கள் புலம்பினா நீங்கள் மாரில் அடிச்சுக்கிட்டு அழல என்று குறை சொல்லுகிற சந்ததிக்கு ஒப்பிடுவேன். அப்போ குற்றப்படுத்துறவங்க, குறை சொல்றவங்க எப்போதும் எப்படி இருப்பாங்கன்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அதிக எதிர்பார்ப்பு, அதிகமான எதிர்பார்ப்பு. பைபிளில் எங்கேயாவது மத்தேயு அரசாங்க வேலையை விட்டார், பேதுரு கப்பலை விட்டார், யோவான் வலை பின்னுவதை விட்டார், வலையை விட்டார், போட்டை விட்டார், கப்பலை விட்டார், அரசு தொழிலை விட்டார், மத்தேயு அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டரா இருந்ததை விட்டார். இதையே எங்கேயாவது சொல்றோமா? ஆமா, கப்பலை விட்டாங்க, வலையை விட்டாங்க, வரி வசூலிக்கிற ரோம அரசாங்க வேலையை மத்தேயு விட்டார். எதுக்காக விட்டார்? இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு, அவருடைய அழைப்பு, அவருடைய கிருபை, அவருடைய வரம், அவர் என்னை அழைத்தார், அதனால விட்டாங்க. அவங்க எதுக்காக விட்டாங்கன்றத விட்டாச்சு. அவர் வேலையை விட்டாருப்பா, கப்பலை விட்டார், வலை பின்றதை விட்டாரு, அவர் டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறத விட்டார். இப்படி சொல்லியே மத்தேயுவை கெடுத்துட்டோம், யோவானை கெடுத்துட்டோம், பேதுருவை கெடுத்துட்டோம். அவங்க எதுக்காக விட்டாங்கன்றத பார்க்காம விட்டதை தான் பார்க்கிறோம். இன்னைக்கு பேதுரு கப்பலை விட்டார், கப்பலை விட்டுட்டு எங்க போனார்? பிச்சை எடுக்க போனாரா? இல்லையே, இயேசுவை தானே ஃபாலோ பண்ணாரு. அதை விட பல ஆயிரம் மடங்கு பெரிய பணிக்கு தானே அவர் போனாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ, அதை விட்டுட்டு அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோ. இதை விட அவர் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. அவர் பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டார், விட்டுட்டு எங்க போனாரு? தொழிலதிபர். அதெல்லாம் முக்கியம் கிடையாது, பிச்சை எடுப்பதை விட்டுவிட்டார். பிச்சை எடுப்பதை விட்டுட்டு தொழிலதிபரான பிச்சை எடுக்கிறத பெருசா உயர்த்த மாட்டோம். வேலையை விட்டுட்டு, கப்பலை விட்டுட்டு, அவங்க வலை பின்னுறதை விட்டுட்டு, பழுது பார்க்கறத விட்டுட்டு, அவங்க மத்தேயு டாக்ஸ் கலெக்டரா வரி வசூலிக்கிறத விட்டுட்டு எங்க போனாரு? அவர் என்ன பண்ண போனாரு? பேதுரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மனைவியோடைய அம்மாவை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாரு. பேதுருடைய மாமி ஜுரமா இருந்தாங்க, பேதுருடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போனார். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மனைவியோடைய அம்மாவை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாரு. இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு 2024 மனைவியோடைய குடும்பத்தார சொந்தமாவே நினைக்கிறது கிடையாது. பல பேர் மனைவியோடைய குடும்பம்லாம் எனக்கு சொந்தம் கிடையாதுங்க, மனைவி மட்டும்தாங்க எனக்கு சொந்தம். முதல்ல மனைவியே சொந்தமா நினைக்கிறது இல்லை, அது வேற கதை, அதை விட்டுருவோம். அப்படி மனைவியே சொந்தமா நினைத்தால் மனைவியினுடைய குடும்பத்தையும் சொந்தமா நினைக்கணும். பேதுருலாம் அவர் எங்கேயோ நிற்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சமுதாயம் இருந்திருக்கும் என்னன்னு தெரியல, அப்பயே அவர் அப்படி இருந்தார். அப்படி ஒரு முற்போக்கு சிந்தனையா இருந்த பேதுரு வேலையை விட்டுட்டு கூட்டு குடும்பமா இருக்கும்போது விட்டுட்டு எங்க போனாரு? ஆண்டவரை பின்பற்றினார். அதை விட பல ஆயிரம் மடங்கு உயர்ந்த வேலைக்கு போனார். அதைத்தானே நம்ம உயர்த்தணும். இன்னைக்கு நாம பதவி ஆசை, சுய மகிமை, அதிகமா எதிர்பார்த்தல், இதெல்லாம் தான் குறை சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற மனநிலை அங்க பெருகிடுது. அதனாலதான் இங்க சவுல் மகனையும் தாவீதையும் சொந்த ஊழியர்களையும் அல்லது சொந்த ஜனத்தையும் தன்னுடைய நாட்டு படை வீரர்களையும் தளபதிகளையும் எல்லாரையும் குற்றப்படுத்துறாரு. நீங்க யாரும் என் மேல பரிதாபப்படல, நீங்க யாரும் என் மேல பரிதாபப்பட்டு எனக்கு நன்மை செய்யல, எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு நீங்கள் எல்லாரும் பண்ணி கொண்டது என்ன? 8வது வசனம் அப்படிதான் ஆரம்பிக்குது. நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? நாங்க என்ன சவுலே உமக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணோம்? நீங்க புளிய மரத்து கீழே உட்கார்ந்துருந்தாலும் உங்க கூட தான் நின்றுட்டு இருக்கிறோம், உங்க கையில ஈட்டி இருந்தாலும் உங்க கூட தானே நிக்கிறோம். சிங்காசனத்துல உட்காராம புளிய மரத்து கீழே ஏன் உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டோமா? நாங்க பாட்டு உங்க கூட தான் நிக்கிறோம், உங்க விரோதமா கட்டுப்பாடு பண்ணோம்னு சொல்றீங்களே, எங்களுக்கு புரியலையே. அவ்வளவு தாவீதை கொல்ல முடியாம போயிடுச்சே. அதுதான் ஒரு இளம் ஊழியனை அழிக்க முடியாம போயிடுச்சே. உற்சாகப்படுத்துற மனநிலை கிடையாது, அந்த தாங்கிக் கொள்ளுகிற, சேர்த்து கொள்ளுகிற, அணைத்துக் கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை கிடையாது. புறக்கணிக்கிற மனம் இருக்கிறவங்க அவங்க தனிமையா நிற்பாங்க. எனக்கு விரோதமாக நீங்கள் எல்லாரும் கட்டுப்பாடு பண்ணீங்க. இதுதான் முக்கியம். நாட்டுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ஆனா எனக்கு என் சொந்த ஜனம், ஒரு உள்நாட்டு போரே வந்த மாதிரி சவுல் பேசுறாரு. என்னமோ ஒரு சிவில் வார் வந்த மாதிரியும்,
சவுலுக்கு எல்லாரும் கட்டுப்பாடு பண்ணி சவுலை எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ண போற மாதிரியும் சவுல் பேசுறாரு. அதுவும் இல்லாம 22வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ. அதாவது என்னன்னா, நான் செய்த அளவுக்கு தாவீது நன்மை செய்ய மாட்டான். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தலைவர், ஒரு ஆவிக்குரிய தலைவர், அவர் என்ன பண்ணுவாருன்னா பதவி கொடுப்பார் ஒருத்தருக்கு. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த சவுல் தான் தாவீதுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? 1 சாமுவேல் 18 5வது வசனம், தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். சவுலே தாவீத அதிகாரியாக்குறார், ஒரு பொறுப்பு கொடுக்கிறார், ஒரு பதவி கொடுக்கிறார், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார். ஏன்னா தாவீதும் எல்லாத்துலயும் புத்திமானா நடந்து கொள்றார். சவுல் அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் போய் புத்திமானா நடந்துக்கிறார். சின்ன சின்ன வேலை, சேர் எடுக்குங்க, சாண்ட்விச் கொடுங்க, சர்ச்சை கூட்டுங்க, பெருக்குங்க, ஒரு 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 ஃபுட் காஸ்பல் ஃபுட்டு கொடுக்கணும், ஒரு நற்செய்தி கூட்டத்தில் உணவு பரிமாறணும், உணவு ஆயத்தப்படுத்தணும், சின்ன சின்ன வேலைகளில் புத்தியா செயல்பட ஓகே நீங்க நல்லா பண்ணீங்க, சொன்ன மாதிரி பண்ணீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொறுப்புகள், பதவிகள் கொடுக்கப்படுது. கொடுத்த பிற்பாடு இப்போ 1 சாமுவேல் 22:7 சவுல் என்ன சொல்றாரு? ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களை கொடுப்பானோ, உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளும் 100க்கு அதிபதிகளுமாக வைப்பானோ. என்ன அர்த்தம் இது? பதவி பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பு கொடுத்த அந்த நபர் மீது அந்த பொறுப்புல குறை கண்டுபிடித்து தேவ ஜனம் மக்கள் பொறுப்பில் உள்ளவரை அல்ல பொறுப்பு கொடுத்தவரையே பார்க்கணும் என்று பொறுப்புகளை கொடுத்தவர் எதிர்பார்ப்பார். இதுதான் நான் இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது என் மனதில் வந்தது, நான் எழுதி வச்சேன். அதாவது பொறுப்பு கொடுக்க வேண்டியது, அடுத்து அந்த பொறுப்பில் உள்ளவரை மக்கள் பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த பொறுப்பை கொடுத்தவரை ஏற்றுக்கொள்ளணும். தாவீதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தாவீதுக்கு தளபதியா இருக்க அந்த ஆயுதம் ஏந்திய புருஷர்களுக்கு, போர் வீரர்களுக்கு தலைவனாக, 1000 பேருக்கு தலைவனாக இருக்க நான் தானே பதவி கொடுத்தேன். அந்த தாவீது உங்களுக்கு நன்மை செய்வானோ, உங்களுக்கு பதவிகள் கொடுத்து உங்களை அதிபதியாக்குவானோ? நான் செய்ததை விட அவன் அதிகமாக செய்வானா? அவன் செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லி தாவீதின் மேல பொறாமை, தாவீதின் மேல போட்டி, உடன் ஊழியர்கள் மேலேயே போட்டி பொறாமை இருந்துச்சுன்னா அந்த உடன் ஊழியர்களை பிடிக்காம போகும்போது அவங்க மேலேயே எல்லா குற்றச்சாட்டையும் தூக்கி போட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவங்க பேரை நாசமாக்கணும், அவங்கள நானே உயர்த்துவேன், அப்புறம் நானே தரமட்டமாக அழிப்பேன். இதெல்லாம் சவுளுடைய குணத்திலிருந்து நாம படம் பிடிச்சி இந்த 1 சாமுவேல் 22 காட்டுது. அடுத்து தேவ ஜனத்தையும் குற்றப்படுத்தி அவங்களையும் நியாயம் தீர்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார் சவுல். இந்த நேரத்தில் மக்களுக்கும் ஒன்றும் புரியல, சவுளுடைய ஊழியர்களுக்கும் ஒன்றும் புரியல. அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வாய் திறக்கிறார். 1 சாமுவேல் 22:9. அப்பொழுது, எப்பொழுது? இப்படி சவுல் சுய நீதியோடு குறை கூறி குற்றப்படுத்தி நியாயம் தீர்த்து இந்த யோனத்தான குறித்தும் தாவீது குறித்தும் சவுளுடைய ஊழியர்கள் குறித்தும் அரண்மனையில் இருக்கிற அரண்மனை தளபதிகள் கூட நெருங்கி நிற்கிற அந்த நெருங்கிய வட்டத்தில் இருக்கிற உடன் தலைவர்கள் இவங்க கிட்டலாம் அவர் ரொம்ப தன்னை அசிங்கப்படுத்திக்கிறார். மக்களும் ஒன்றும் சொல்லல, அமைதியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ராஜா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே 1 சாமுவேல் 14 வாசிச்சிங்கன்னா யோனத்தான் சாகவே சாக வேண்டும், அது பேர் இங்கிலீஷில் ரேஷ் வோவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெஞ்சில் சொல்லணும்னா அவருடைய அந்த அந்த ரேஷ் வோவ், அதாவது உடனடியாக தீர்ப்பு வழங்குறது. அது ஏன்னா யோனத்தான் வந்து அவர் அந்த தேனை அவர் கொஞ்சம் நக்கிடுவார், உடனே அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த யோசிக்காம ஒரு ஒரு
சபதம் கொடுக்குறது, ஒரு தீர்ப்பு வழங்குறது, உடனடி தீர்ப்பு. கடைசியாக யோனத்தான் சாகலை. ஏன் சாகலைன்னா யோனத்தான் சாகக்கூடாதுன்னு மக்களே சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு அங்கேயே கீழ்ப்படியில் அவங்க. அவர் நீ சாகணும் அப்படின்னு யோனத்தானை சொல்றாரு. மக்கள்லாம் சேர்ந்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை யோனத்தான் செஞ்சிருக்கும் போது தானியத்துக்கு போவோம் வான்னு சொல்லி தன் ஆயுததாரி வாலிபனை கூட்டிக்கிட்டு போய் ரட்சிப்பை அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க என்னன்னா சுதந்திர போராளி யோனத்தான சொந்த மகன்னு பார்க்காம ஒரு மதவெறி பிடிச்சவரை போல சாகணும்னு சொல்றீங்களா, அதெல்லாம் சாகடிக்க முடியாது அப்படின்னு யோனத்தான்ட்ட போர் வீரர்களே சொல்லிட்டாங்க. அவரும் அமைதியா விட்டார். இப்ப என்னன்னா பித்தம் கொண்டவரை போல இவர் இப்படி வளரிக்கிட்டு இருக்கிறாரு. சவுலை தான் சொல்றேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மனுஷன் வாயத்தை இருக்கிறாரு. 1 சாமுவேல் 22:9. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடு நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஏதோம் அப்படின்னா ரெட் கலரு அல்லது அந்த ரெட்டு கூழ், சிவப்பான கூழ் குடிச்சதுனால ஏசாவுக்கு ஏதோம்னு ஒரு பேர். ஏசாவினுடைய வம்சம். ஏதோமியனை அருவருக்காத அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். எகிப்தியனை பகைக்காத. ஏன்னா நீ எகிப்துல நீயும் ஒரு அடிமையா இருந்திருக்கிற, வாழ்ந்திருக்கிற. அந்த எகிப்த மக்களை வெறுக்காத அல்லது ஏதோமியர்களை அருவருக்காத, ஏன்னா உன் சகோதரன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஏசாவினுடைய வாரிசுல பிறந்த இந்த ஏதோமியனாகிய தோவேக்கு சவுளுடைய ஆடு மேய்க்கிற மெய்ப்பர்களுக்கு தலைவனாக இந்த தோவேக்கு சவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். அந்த தோவேக்கு தான் இப்ப வாயை திறக்கிறார். அவர் வாயை திறந்து என்ன சொல்றாரு, சூழ்நிலையை பார்க்கிறார். ஏற்கனவே நோபு பட்டணத்துக்கு அகிமேலேக் என்கிற அந்த அகிதூபின் மகனாகிய இந்த அகிமேலேக்கை பார்க்க, ஆசாரியனை பார்க்க தாவீது வந்துட்டு போனதை அந்த நேரத்தில் அங்கே தோவேக்கு பார்த்தார். அங்கே ஒன்றும் பேசலை. இப்பயும் ஒன்றும் பேசலை. புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது, தோப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது. ஆனால் சவுளுடைய மனநிலையை பார்க்குறாரு. சவுலுக்கு தாவீதின் மேலே வன்மம், துவேஷம், கோபம், எரிச்சல், வைராக்கியம், கொலை வெறி. இந்த நேரத்தில் தான் இங்கே ஒரு யூதன் அல்லாத அல்லது கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி 10 கட்டளைகளுக்கு அவருடைய பிரமாணங்களின்படி வாழாத, அந்த அனுபவம் இல்லை, அந்த வளர்ப்பு இல்லை, அந்த தேவ பார்வை இல்லை, அபிஷேகம் இல்லை, கர்த்தருடைய பயம் இல்லாத மனுஷன் ஏதோமியனாகிய தோவேக்கு என்ன சொல்றாரு? 9:10. ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக, இந்த அகிமேலேக்கு தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தேனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் கர்த்தருடைய கூடாரத்திலிருந்து எடுத்து அவனுக்கு கொடுத்தான் என்றான். அதாவது 2 பேர் சண்டை போடுறாங்க, அல்லது ஒரு ஆள் ஒருத்தரை பிடிக்காம இருக்கிறார். அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது நல்லது. யார் பிரிச்சு பேசுறாங்களோ அல்லது ஒருதலை பட்சமாக பேசுறாங்களோ அவங்க தான் ஏதோமியர். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா அவங்களுக்கும் கர்த்தருடைய ஜனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள். தன் நாவினால் புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன் தான் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற முடியும், வாசம் பண்ண முடியும். யாருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிறவன் யார்? யாருன்னா தன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை கூட எடுத்துக்கூடாது, விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கக்கூடாது, தன் நாவினால புறங்கூறக்கூடாது. இங்க என்ன பண்றாரு, இந்த ஏதோமியனாகிய தோவேக்கு புறங்கூறி காட்டி கொடுத்து துச்செய்தி பரப்பி அதிகாரம் உள்ளவர்கள் பக்கம் சாய்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கு, யார்கிட்ட உண்மையா பதவி இருக்கு, யாருக்கிட்ட வலதுசாரின்னு சொல்றாங்களா, அல்லது யார் மெஜாரிட்டி. என் நண்பர் ஒருத்தர் நான் கேட்டேன், நீங்க டிஎம்கேவா ஏடிஎம்கேன்னு கேட்டேன். எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி பக்கம். டிஎம்கே ஜெயிச்சா நான் டிஎம்கேன்னு வேறு, அடுத்த முறை ஏடிஎம்கே ஜெயிச்சா நான் ஏடிஎம்கேன்னு வேறு. ஜெயிக்கிற கட்சி பக்கம்பா அப்படின்னு வேறு விளையாட்டுக்கு சொல்லுவார். அந்த மாதிரி அதிகாரம் உள்ளவர்கள் பக்கமே சாய்வாங்க சில பேர். சந்தர்ப்பவாதிகள், இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா சாணக்கியர்கள்.
சூழ்ச்சி பண்ணுறவங்க. அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னா அந்த சூதுவாது அவங்க காட்டி கொடுத்துருவாங்க, கெட்ட செய்தியை பரப்பாங்க. அதுலேயும் என்னன்னா பாதி உண்மையை இந்த தோவேக்கு மறைச்சி சொல்றாரு. என்ன பாதி உண்மை பாருங்க, நல்லா கவனிங்க. 9:10 திரும்ப வாசிக்கிறேன். ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகி அகிமேலேக்கிடத்தில் வர கண்டேன். வந்ததை பார்த்தேன், இந்த அகிமேலேக்கு சந்தித்ததை பார்த்தேன். தாவீது அவரும் என்ன சொல்றாரு பாருங்க, அவரும் பயங்கரமான ஆளு தோவேக்கும். தாவீது அகிமேலேக்கிடத்தில் வந்தான்னு சொல்லலாம்ல, அகிமேலேக்குன்னு பேர் சொல்ல தெரியுது, அகிமேலேக்குடைய அப்பா பேர் அகிதூபின் குமாரனாகி அகிமேலேக்கிடத்தில் வர கண்டேன்னு சொல்ல தெரியுது. ஆனா தாவீது வந்ததா சொல்லல, ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகி அகிமேலேக்கிடத்தில் வர கண்டேன். அப்படியே சவுலுடைய பாஷை. சவுல் என்ன சொன்னாரு, ஈசாயின் மகன் உங்களுக்கு நன்மை செய்வானா, ஈசாயின் மகன் என் குமாரனோட உடன்படிக்கை பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே, யாரும் வந்து சொல்லலையே, என் வேலைக்காரனோடு என் குமாரனே சேர்ந்துக்கிட்டானே, இப்படி எல்லாம் பேசுறதை கேட்டுட்டு இவரும் உடனே ஈசாயின் மகன் அங்க வந்தான், ஏன் தாவீது வந்தான்னு சொல்ல வேண்டியது தானே. சில பேர் என்னன்னா, இவங்க நல்லா தான் வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க, ஊழியக்காரர் பேசுற மாதிரியே பேசணும்னு சொல்லி, அவரு தெலுங்கு ஸ்டேட்ல இருந்து வந்திருப்பாரு, இல்ல கன்னடத்து ஸ்டேட்ல இருந்து வந்திருப்பாரு, இல்ல நார்த் இந்தியனா இருப்பாரு, தமிழ் தெரியாது, இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருப்பாரு. அவரு பேசுற ஸ்லாங்லயே இவங்களும் பேசுவாங்க. அவர் கண்ணை மூடி மூடி ஜெபிச்சாருன்னா இவங்க முதல்ல ஜெபிக்கவே மாட்டாங்க, ஆனா ஜெபிக்கும் போது அவரை மாதிரி கண்ணை மூடி மூடி ஜெபிக்கிறது. அவர் யூஸ் பண்ற மொழி, நடை, அந்த உடல் பாவனை, ட்ரெஸ்ஸு. சில பேருக்கு ஒழுங்கா ஸ்தோத்திரம் வரும், ஊழியர் வாயில ஸ்தோத்திரம் வராம ஷோத்திரம்னு சொல்லுவார். இவங்களும் உடனே ஷோத்திரம் ஆண்டவரேன்னுவாங்க. கேட்டா அந்த ஊழியர்களுடைய ஸ்லாங்லயே பேசுறாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒழுங்கா வீட்டில் வந்துட்டு அம்மா கறி சோறு போடுமா அப்படின்னு பேசினாலும் அங்க ஊழியருடைய பேச்சே பேசுறாங்க. அந்நிய பாஷையை பேசுறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி அந்நிய மொழியை கத்துக்கிறாங்க, வித்தியாசமான மொழியெல்லாம் பேசுறாங்க. கேட்டா ஊழியர்களுடைய பேச்சு அவங்க எப்படி அவங்க பேசுறாங்க, அந்த மாதிரியே பேசணும். அப்படி பேசினாதான் நானும் ஊழியன். எப்படி பூனல் போட்டாதான் பிராமணர்கள் அப்படின்ற மாதிரி இவங்களும் அதே மாதிரி. அவரு ஷூ போட்டு மேடையில் ஏறுறாரான்னு பார்ப்பாங்க, ஆஹா ஷூ போடாமல் ஏறுறாரு, உடனே இவங்களும் ஷாக்ஸோடு ஏறுவாங்க. ஆனால் குளிர்கிட்டு இருக்கும், இவங்களுக்கு இந்த கால் வலிக்கும். வீட்டில் வந்து அம்மா கால் அமுக்கி விடு, அங்கே ஷாக்ஸ் போட்டு ஏறி குளிருது, ஏங்க ஒழுங்காக ஷூ போட்டு ஏற வேண்டியதானங்கன்னா, இல்லை அவரு ஊழியக்காரரு ஷூ போடாமல் ஏறுறாரு. அவர் ஒரு நாள் ஷூ போட்டு ஏறிட்டாருன்னு ஆஹா நம்மளும் ஷூ போட்டு ஏறணும். இதுக்கு தீ மிதிச்சுட்டே போகலாம், அளவு குத்திட்டே போகலாம், மற்றவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு தோவேக்க தான் சொன்னேன். தோவேக்கு சவுல் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. ஈசாயின் மகனை நாங்கள் நோபில் பார்த்தேன் அப்படின்னு. இந்த காட்டி கொடுக்கறது, புறங்கூடுறது, துர்ச்செய்தி பரப்புறது, அதிகாரம் உள்ளவர்கள் பக்கம் சாயிறது, தேடுறது, யார் பக்கம் பேசுனா நமக்கு ஓட்டு கிடைக்கும், நமக்கு சாதகமாக இருக்கும். அதாவது சந்தர்ப்பவாதிகள், நீதி நியாயம் பக்கம் பேசுறது கிடையாது. இவர் பக்கம் இந்த நேரத்தில் பேசினாதான் நமக்கு நல்லது, நம்ம சீட்டை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு தோவேக்கு பேசுவாராம். பாதி உண்மையை சொல்றாரு. தாவீது வந்து சொன்னதை சொல்லல. தாவீது வந்து என்ன சொன்னாரு, ராஜாவின் காரியம் அவசரமானது அப்படின்ல தாவீது சொன்னாரு. தாவீது சொன்னதெல்லாம் சொல்லல. ஏன்னா சொன்னா தாவீது சொன்னதுனாலதான் இந்த அகிமேலுக்கு அப்பத்தை கொடுத்தாரு, ஏதாவது அப்பம் இருந்தா கொடு அப்படின்னு தாவீது கேட்டதுனாலதான் அகிமேலுக்கு அப்பம் கொடுத்தாரு. உன் கையில ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு தாவீது கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் அகிமேலுக்கு சொன்னாரு, ஏலா பள்ளத்தாக்குல நீர் கொன்ற அந்த பெலிஸ்தீனுடைய கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்கு அப்படின்னு தாவீது கேட்டதுக்கு அப்புறம் தான் அகிமேலுக்கு கொடுத்தாரு. இப்ப தாவீது கேட்டதெல்லாம் சொல்லல, தாவீது பேசினதை சொல்லல, அகிமேலுக்கு செய்ததை மட்டும் சொல்றாரு. தோவேக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தந்திரவாதி. அதாவது பாதி உண்மையை மறைச்சு பேசுவாங்க தோவேக்கு மாதிரி ஆளுங்க. கொளுத்தி விடுறது, புகையிற இடத்துல இன்னும் நல்லா கொளுத்தி விடுறது, அந்த நேரத்தை பயன்படுத்தி சண்டையை மூட்டி விட்டு ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. கூத்தாடியை தான் சொன்னேன், தோவேக்கு தான் சொன்னேன். கணவன் மனைவிக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது, பிரிச்சு விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இது சபைக்குள்ளேயும் பண்ணுவாங்க. பதவிக்காக, தங்களுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக எதையும் செய்ய துணிவாங்க.
நீதிமொழிகள் 15:1. இந்த சிந்தனையோடு இந்த நாளின் சிந்தனையை நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 15. அடுத்த கூட்டத்தில் நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் முதல் வசனம். என்ன வாசிக்கிறோம்? மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். அதாவது கடும் சொற்கள், அதை டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷனில் நான் இங்கிலீஷில் தேடி பார்த்தேன். என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச மொழியில் தேடினேன். ஹார்ஷ் வேர்ட், கடின சொற்கள், அல்லது கிரீவஸ் வேர்ட், ரொம்ப துக்ககரமான வார்த்தை, அல்லது ஒரு ரூடான ரஃப்பான ஹார்ஷ் வேர்ட், கடும் சொற்கள். இட் வில் ஸ்டர்ஸ் அப் ஆங்கர், அது கோபத்தை எழுப்பும். இப்போ ஏற்கனவே பாதி பைத்தியக்காரனா இருக்கிறார் சவுல். இந்த தோவேக்கு கொலகாரனா மாத்துறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 85 ஆசாரியர்களை கொள்றாரு. இவர் இருக்கிறது எங்க இருக்கிறாரு? ராமாவில் இருக்கிறார். ராமாவில் ஒரு தோப்புல உட்காந்துட்டு இருக்கிறாரு, புளிய மரத்துக்கு கீழே. இங்க இந்த ராமாவில் இருக்கிற இந்த தோப்புக்கு இப்போ அகிமேலேக்கு கூப்பிட்டு விடுறாரு. அங்க இருந்து வர்றாரு, நோபு பட்டணத்திலிருந்து அகிமேலேக்கு வரணும். ஆனா அகிமேலேக்கு மட்டும் வரக்கூடாது, அகிமேலேக்குடைய தகப்பன் வீட்டார் எல்லா ஆசாரியர்களும் வரணும். ஒருத்தர் தப்பு செஞ்சா அவரை மட்டும் தானே கூப்பிடணும், எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறது. இன்னொரு விதத்துல சொன்னா எல்லாருக்கும் முடிவு வச்சு பேசுறது. இல்லைங்க, நான் இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பேசல, நான் சவுலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு தவறு, ஒருத்தருக்கும் தவறுனா அவங்க சம்பந்தப்பட்டவங்களை வச்சு பேசணும். சரி, தாவீது தான் இல்லை, அவர் தலைமறைவா இருக்கிறாரு. தோவேக்கு தான் காட்டி கொடுக்குறாரு சாணக்கியன். கூட இருந்து பைபிள் அக்கில் வச்சுட்டு, கொடுங்க ஐயா, நான் தூக்கிட்டு போறையா அப்படின்னு காக்கா பிடிக்கிற ஆளு. அவர் தான் காட்டி கொடுக்குறாருன்னா அகிமேலேக்கை பற்றி சொன்னால் அகிமேலேக்கு மட்டும்தான் கூப்பிடணும், எல்லாரையும் கூப்பிட்டு வைக்கிறது. அங்கேருந்து நோபுல இருந்து எல்லாரும் வரணும். இவங்க எல்லாரையும் இங்கே இந்த புளிய மரத்துக்கு கீழே சாகடிச்சு போட்டுட்டு இப்போ நோபு பட்டணத்துக்கு தோவேக்கு அனுப்புறாரு. இவர் இங்கேருந்து கண்டிப்பாக சவுளுடைய கட்டளையின்படி தான் நடந்திருக்கும். அதுவும் தோவேக்கு அங்கே போய் திரும்ப நோபு பட்டணத்துக்கு போய் ஆசாரியர்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய வாலிபர்கள், அவங்களுடைய எரும மாடு, அவங்களுடைய கழுதைகள் எதையும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் இந்த ஒரு மனுஷன் தோவேக்கு கொள்றாரு. எப்பவுமே ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஓநாய் தோல் போர்த்திய அல்லது ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் ஒரு ஆளை வச்சு எல்லாரையும் அழிச்சிருவாங்க. அவங்க அந்த தோவைக்கே போதும், அந்த அசிஸ்டன்ட் ஊழியரே போதும், அவரே வச்சு எல்லாரையும், ஆடு மாடு கூட விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவாங்க. அவங்களுக்கு மிருகம் உயிர்னாலே பிடிக்காது. என்னையா இவங்கெல்லாம் எல்லாரையும் சாவடியா அப்படின்னு புள்ள குழந்தை எல்லாரையும் சாகடிச்சிருவாங்க. அதுதான் ஏரோதுகிட்ட இருந்தது. ஏரோதுக்கு இயேசு கிறிஸ்து போட்டியாளர் இல்லை, இப்பதான் பிறந்த குழந்தை, 2 வயசு குழந்தை. என்னுடைய மகனோ பேரனுக்கோ போட்டியாளராக கூட வந்துடக்கூடாதுன்னு 2 வயசு குழந்தையெல்லாம் ஏரோது சாகடிச்சார். அதாவது இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்து அவர் எப்போ வளர்ந்து 30 வயசு ஆகி இல்லை 40 வயசு ஆகி தனக்கு அரசியல் எதிரியாக ராஜாவாக யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு சாஸ்திரிகள் சொல்லும்போது, பிறந்த குழந்தைகிட்ட வீரத்தை காட்டுறது, அல்லது ஆவிக்குரிய மறுபிறப்பின் அனுபவம் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்த புது விசுவாசிகிட்ட கோபத்தை காட்டுறது இல்லை. ஆவிக்குரிய ஏரோதுகளை சொல்றேன், அந்த புது குழந்தைகிட்ட கூட கோபத்தை காட்டுவாங்க. அப்படி இந்த தோவேக்கு அந்த சவுலை இன்னும் மும்முரமா கொலகாரனா மாத்துறதுக்கு ஹார்ஷ் வேர்ட் அல்லது கடும் சொற்களை பயன்படுத்துறாரு. அது கடும் சொற்கள்னா என்னன்னா, கத்துறதுன்னு கிடையாது, தூஷண வார்த்தை பேசுறது இல்லை, கோல் மூட்டுறது, மூட்டி விடுறது. கலாத்தியர் 5:20-21 வாசித்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள்ல 9 நம்ம அங்க வாசிக்க முடியும். அந்த பகைகள்ல ஆரம்பிக்குதுல, கொலைகள்ல முடியுது. பகை ஆரம்பிச்சு எங்க முடியுது? கொலையில முடியுது. அது என்னன்னு பாருங்க, கலாத்தியர் 5:20-21. என்னது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கு, விபச்சாரம், வேசித்தனம்னு ஆரம்பிக்குது. அதுல 1 பகைகள்ல இருந்து படிக்கிறேன். பகைகள், 2வது விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். இது அப்படியே ஒரே ஒரு ஸ்விமிங் மான் ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லலாம், அப்படியே ஒரு டியூனல் மாதிரி போகுது. பகை, விரோதமாகி, வைராக்கியமாகி, கோபமாகி, சண்டையாகி, பிரிவினையாகி, மார்க்க பேதங்கள், வழி விலகி, இவர் ஒரு மார்க்கம் அவர் ஒரு மார்க்கம், வழி வேறு வேறு வழியில போய், அதுக்கப்புறம் பொறாமை, கொலை அப்படின்னு 9 தொடர் காரியங்களை இந்த மாம்சத்தின் கிரியைகளை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10:12 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது
வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகை விரோதங்களை எழுப்பும். இதுக்கு நான் உட்காந்து கொஞ்சம் டிக்ஷனரி எல்லாம் தேடி வாசித்து பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பகைனா என்ன? ஹேட்ரட், வெறுப்பு, அல்லது என்மிட்டி இங்கிலீஷ்ல. அடுத்து விரோதம். விரோதம்னா டிஸ்ஹார்மோனி, டிஸ்அஃபெக்ஷன். ஒருத்தவங்க மேல அஃபெக்ஷன் இருந்துச்சு, அந்த அஃபெக்ஷன் இப்ப இல்லை. பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, இப்ப பார்க்கவே பிடிக்கல. போட்டோல கூட பார்க்க பிடிக்கல, ப்ரொஃபைல் பிக்சர் கூட பார்க்க பிடிக்கல, நம்பரே பிளாக் பண்ணணும். விரோதம். அடுத்து முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன் அல்லது கான்ஃபிளிக்ட். எதுலேயும் ஒரு முரண் கருத்து, நேர்மறையான கருத்து இல்லை, எதிர்மறையான கருத்து. பேதம், டிஸ்கார்ட், பேதம். வேற்றுமை அல்லது டிஸ்அக்ரிமெண்ட், எதுலையுமே ஒத்து போறது கிடையாது, அக்ரி பண்றது கிடையாது. வேற்றுமை. எதிர்ப்பு, கவுண்டர் ஸ்டாண்ட், எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, ஏதாவது இன்டைரக்டா கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அடுத்து துவேஷம், அதுவும் ஹேட்ரட் தான். பகையில் என்னென்ன வார்த்தை இருக்கு? விரோதம், முரண்பாடு, பேதம், வேற்றுமை, எதிர்ப்பு, துவேஷம். இப்படிப்பட்டவங்க விரோதங்களை எழுப்புவாங்க. பகை விரோதங்களை எழுப்பும். விரோதம், முரண்பாடு, பேதம், வேற்றுமை, எதிர்ப்பு, துவேஷம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்க விரோதமான கிரியைகள். ஊழியர்கள் ஊழியர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக. சுவிசேஷ எதிரிகள் நம்மளை அடிக்கிறது கூட தாங்கிடலாங்க. ஆனா இவங்க அடிக்கிற அடி இருக்குது, இவங்க கொடுக்குற முத்தம் இருக்குது, பாப்பா பாப்பா, அக்கினிமயமான ரதங்களோ அக்கினிமயமான நாவுகள் மாதிரி பயங்கரமான அக்கினி முத்தங்கள். நீதிமொழிகள் 15:18 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:18. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். தோவேக்குடைய சுபாவங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். கோபக்காரன் அப்படின்னா என்ன? இங்க தோவேக்குக்கே அகிமேலேக்கு மேல ஒரு கோபம் இருந்திருக்குது, ஒரு பகை. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ஹாட் டெம்பர்ட் மேன், சூடான குணம் உள்ளவன். கூல் மைண்டு கிடையாது, எல்லாத்தையும் அப்படி கூலா எடுத்துக்கிறது கிடையாது. கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஆனா உள்ள மண்டை சூடா இருக்கும். அதனாலதான் முடி கொட்டிடுதோ, இல்ல முகம் அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. எந்த நேரமும் அந்த மூஞ்ச பார்த்தீங்கன்னாலே இந்த மூஞ்ச காட்டி சோறு ஊட்டிடலாம். பார் அவர் மூஞ்ச பார் அப்படின்னு காட்டி போட்டோவில் நம்ம காட்டி சோறு ஊட்டினா புல்லெல்லாம் சோறு சாப்பிட்டுடும். நீதிமொழிகள் 28:25 வாசிக்கிறோம். பெரு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். அது எப்படி வழக்க முடியலாம்? இன்னும் கொஞ்சம் அந்த பெரு நெஞ்சன் அப்படின்னா என்ன? கிரீடி மேன் அல்லது பேராசை கொண்ட மனிதன், அல்லது தன்னுடைய சுயத்தை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிற மனுஷன் வழக்கை கொழுவுகிறான். இதோட இன்னைக்கு இந்த தியானத்தை முடிக்கிறேன். அடுத்த பாயிண்ட்ஸ் நான் தொட்டேன்னா இன்னும் போயிட்டே இருக்கும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் சூடான குணம் உள்ளவனா, பேராசை கொண்ட மனுஷனா, பகை, விரோத, முரண்பாடு உள்ள, வேற்றுமை உள்ள, எதிர்க்கிற ஒரு பேதமுள்ள மனுஷனா, கோபக்காரனா, அல்லது ஹார்ஷான வேர்ட்ஸ், அந்த ஒரு உக்கிர கோபத்தை கொண்டு வருகிறதுக்கு மெதுவா பேசுறதுக்கு எனக்கு தெரியல. நான் மாம்சத்தின் கிரியைகள் பகையிலிருந்து கொலை வரைக்கும் அழிச்சு போடுற மனநிலையா இருக்கிறேன்னா, பாதி உண்மையை பேசுறேன்னா, அல்லது பிரிச்சு ஒருதலை பட்சமா பேசுறேன்னா, புறங்கூறி காட்டி கொடுத்து அதிகாரமுள்ள ஒரு பக்கம் சாய்ந்து சந்தர்ப்பவாதியா நடந்துக்கிறேன்னா, மக்களை, உடன் ஊழியர்களை குற்றப்படுத்தி போட்டி பொறாமை உள்ளவனாக அழிக்கணுன்ற எண்ணத்துல இருக்கிறேன்னா, நானே பொறுப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொறுப்பையும் குறை சொல்லி, பொறுப்பில் இருப்பவர்களையும் குறை சொல்லி, பொறுப்பு கொடுத்த நான் தான் இங்க உயர்ந்தவன் என்ன உயர்த்த பாக்குறேன்னா, என்னுடைய சதி திட்டங்கள் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அதை விட்டுட்டு தோவைக்கு மாதிரி உள்ள பூந்து இன்னும் பிரிச்சு விட்டு அங்க பாவ செயல்கள் செய்ய வைக்கிறேனா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே உம்மிடத்தில் வருகிறோம். பாவிகளாக எங்கள் மீது கிருபையாயிரும், இரக்கமாயிரும். எங்கள் கையில ஈட்டி இருக்குதா? நாங்கள் உட்கார வேண்டிய இடம் உம்மோடு கூட உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறோமா? இல்லை புளிய மரத்து கீழே உட்காந்துக்கிட்டு எவனை அழிக்கலாம், யாரை அழிக்கலாம், எப்போ போட்டு தரலாம், இதுதான் ஊழியமா, இதுவா அழைப்பு, இதுக்கா முக்காடு, இதுக்கா கையில் பைபிள், இதுக்கா மேடை மைக்கு வெள்ளை சட்டை? நகையை கழட்ட தெரிஞ்சவங்களுக்கு பகையை கழட்ட தெரியலையே. எங்கள் மீது இரக்கமாக இருங்க ஆண்டவரே. உங்களுடைய திருச்சபையாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த 1 சாமுவேல் 22
சவுல், யோனத்தான், தாவீது, தோவேக்கு, இந்த புளிய மரத்து கீழே இருந்து அவங்க நடத்துகிற சபை இருக்குது. இந்த புளிய மரத்து சபை மாதிரி நாங்கள் போயிட்டோம். காட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிட்டு, தோப்பில் உக்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் மீது கிருபையாயிரும், எங்களை திருத்தும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற சத்தம் துணிக்கட்டும், கிருபை பெருகட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.